هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا ஏலச்சீட்டு என்று ஒரு சீட்டு பிடிப்பார்கள். இதனுடைய முற்றுமுழுதான அமைப்பு வட்டியோடு உள்ள ஒரு அமைப்பாகும். முழுக்க ஒரு வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சீட்டு முறை அது. இதை பலர் ரசம் ருசி கண்டார்கள். பல வழிகளிலும் இதை பிரச்சாரம் செய்யப்பட்டது. இருந்தாலும் கூட இதிலே ருசி கண்டவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவராக வளர்ச்சி அடைந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது தெரியுமா? சங்கம் வைத்து நடத்துகின்ற அளவுக்கு, வட்டிக்கு சங்கம் வைத்து நடத்துகின்ற அளவுக்கு அது வளர்ச்சியை கண்டது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான். அல்லாஹ்வை பொறுத்தவரையிலும் அவன் உடனே அந்த தண்டனைகளை இந்த சமுதாயத்துக்கு காட்டி விடுவது கிடையாது, பாவிகளுக்கு காட்டி விடுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் செய்கின்ற குற்றங்களுக்கு உடனே தண்டனையை கொடுப்பான் என்றிருந்தால் இங்கு யாருமே எஞ்சி இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய ரப்பு யார்? அவன் ரஹ்மான் ரஹீம், கருணையுள்ள அந்த ரப்பு எப்படியான ஒரு மாபாதகனுக்கும் கூட அவகாசம் கொடுக்காமல் தண்டித்த வரலாற்றை காண முடியவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப வரலாற்றை சற்று திரும்பி பாருங்கள். இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்திலே ஈடுபடுகிறார்கள், இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்ல ஆரம்பித்தது முதலே எதிர்ப்புகள் கிளம்பியதை பார்க்கிறோம். தாயிஃபுக்கு போகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கல்லால் அடிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லால் அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரின் மேனியிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடி மூர்ச்சியாகி அவர்கள் கீழே வீழ்கின்ற அளவுக்கு அந்த தாயிஃபிலே அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்ததை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு கூட பொறுக்க மாட்டாமல் உடனே தன்னுடைய அமரர்களை அனுப்பி வைக்கிறான். என்னுடைய தூதரிடத்திலே சென்று அவரிடத்திலே அல்லாஹ் உங்களை இந்த மக்களை அழிப்பதற்காக அனுப்பி இருக்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களுடைய விருப்பத்தை கேட்டு அழிக்க சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுங்கள், ஓம் என்றால் அழித்து விட்டு வாருங்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளை அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூர்ச்சியாகி எழுந்ததன் பிற்பாடு அல்லாஹ்வுடைய அமரர்கள் கேட்கிறார்கள், நபியே, அல்லாஹ் எங்களை உங்களுக்கு நோவினை செய்த இந்த சமுதாயத்தை அழித்து விடுவதற்காக அனுப்பி இருக்கிறான், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நாம் என்றால் சொல்லி இருப்போம், அப்படியா, அதே கேட்டுக்கு நிற்பான், உடனே செய்யுங்கள். இதெல்லாம் கேட்டு செய்வதா? நான் மூச்சியாகி கிடக்கிறேன், என்னை கல்லால் அடித்திருக்கிறார்கள், என்னுடைய மேனியிலே இரத்தமோடி கிடக்கிறது, இன்னும் கேட்டுக்கொண்டு நிற்கின்ற தருணமா? செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி இருப்போம். ஆனால் அந்த அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை, அந்த மக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம். இவர்கள் இன்று இதை ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இந்த உண்மையான தீனுல் இஸ்லாத்தை ஏற்று அதற்காக பாடுபடக்கூடும். எனவே நீங்கள் அழிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பிய வரலாற்றை பார்க்கிறோம்.
அந்த அருமை தூதரை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னர் கூட அந்த மக்கத்து காபிர்கள் எந்த அளவுக்கு கொடுமை செய்கிறார்கள், அபூஜஹல் எந்த அளவுக்கு கொடுமை செய்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை உன்னிடத்திலேயே நான் பாரம் தருகிறேன். தாயிபிலே மூர்ச்சையாகி கீழே விழுந்த போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு வார்த்தையை பாவிக்கவில்லை. அந்த தாயிபிலே தன் மேனியிலிருந்து இரத்தம் ஓட்டப்பட்ட போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை மன்னித்திருக்கிறார்கள். இந்த தூதர் ஒரு கட்டத்திலே அபூஜஹலை அல்லாஹ்விடத்திலேயே பாரம் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த அபூஜஹல் என்ன பாடுபடுத்தி இருப்பார். தாயிபிலே படுத்திய பாட்டை விட, தாயிபிலே கிடைத்த பரிசை விட அல்லாஹ்வுடைய தூதரை இவன் கடுமையாக சாடி இருக்க வேண்டும். அவனுடைய கொடுமையை அல்லாஹ்வுடைய தூதரே தாங்கிக் கொள்ள மாட்டாமல் அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல் என்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை நான் உன்னிடத்திலே பாரம் தருகிறேன். அல்லாஹ் தன்னுடைய தூதரின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் அநீதி இழைக்கப்பட்ட எவனுடைய பிரார்த்தனையும் கூட அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். அதுவும் தன்னுடைய நபி அநீதம் இழைக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்விடத்திலே முன்வைத்த இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் புறக்கணித்திருப்பானா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மظلوم, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள். நான் ஒருவனுக்கு அநீதம் இழைக்கிறேனா, அநியாயம் செய்கிறேனா, அவன் பிரார்த்தனையை நான் பயப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த தடையும் கிடையாது. டைரக்ட் லைன், எந்த திரையும் கிடையாது. கேட்டால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அநீதம் இழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு கேட்ட இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட உடனேயே அபூஜஹலை தண்டித்தானா? ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே அந்த அபூஜஹலுக்கு தண்டனை கொடுத்தானா? இல்லை. அபூஜஹலுடைய அந்த கொட்டம் அடங்கவில்லை, மேலும் அதிகரித்துக் கொண்டே போனது பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடும் கூட உடனே அல்லாஹ் தண்டிக்கவில்லை. அபூஜஹல் ஆட்டம் போட்டுக் கொண்டே இருந்தான். எதுவரைக்கும் ஆட்டம் போட்டான்? அதற்கு பிற்பாடு சுமார் 10-11 வருடங்கள் அவன் ஆட்டம் போட்டான். பத்ரு போர்க்களம் வரையும் ஆட்டம் போட்டான். அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். பத்ரு போர்க்களத்திலே அல்லாஹ் தான் ஏற்றுக்கொண்ட அந்த தூதரின் பிரார்த்தனைக்கு பாடம் புகட்டினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், அவர்கள் சொல்கிறார்கள், வேறொருந்த ஈட்டமரங்கள் சாய்வதை போன்று பத்ரு போர்க்களத்திலே அவன் சாய்ந்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனையின் பிரதிபலிப்பாக அது இருந்திருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் ஒரு டாக்கெட் இருக்கிறது. எந்த ஒரு குற்றத்தை ஒருவன் செய்தாலும் அல்லாஹ் உடனே தண்டிப்பதில்லை. அவன் ஒவ்வொரு டாக்கெட் வைத்திருக்கிறான். அந்த டாக்கெட்டை அடைகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அழித்தே தீருவான். நாங்கள் பார்த்தோம், வட்டி எடுக்கின்றவன் ஓங்கி உயர்ந்து கொண்டு போகிறானா? கண் முன்னாலேயே காணக்கூடிய சில காட்சிகளை இந்த சங்கம் நடத்தியவர்கள் ஊடாக அல்லாஹ் காட்டினான். மாட மாளிகை கட்டியவர்கள் ஏராளமான சொத்துக்கள் ஏலச்சீட்டு போட்டு போட்டு சங்கம் நடத்தி நம்முடைய பகுதியிலே பல காணிகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆனார்கள். பல மாளிகைக்கு சொந்தம் கொண்டாடினார்கள். பல வாகனங்கள் அவர்களுடைய சொத்துக்களாக இருந்தன. நாளடைவில் ஒவ்வொன்றாக அவர்கள் விற்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொன்றாக விற்றார்கள். கடைசியிலே எங்கே கொண்டு போய் வைத்தான் தெரியுமா? அல்லாஹ் இருந்த வீட்டை கூட விற்கின்ற நிலைக்கு அவர்களை தள்ளி அங்கும் இங்கும் குந்தி திரிய வைத்த வரலாற்றை எங்களுடைய பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு தெரியும்.
கண் முன்னால் அவர்கள் கண்டதை நாங்கள் பார்க்கிறோம். யம்ஹகுல்லாஹு ரிபா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை பொய்யாகிவிடப் போவதில்லை. இந்த வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான் என்று அவன் சொன்ன இந்த வார்த்தை நிரூபணமாகிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனத்திலே இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், எவர்கள் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்களை நாளை மறுமையிலே நான் கிறுக்கனாக எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு அதன் தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், எவர்களுக்கு இந்த வட்டியை பற்றிய என்னுடைய செய்தி, இந்த உபதேசம் கிடைக்கிறதோ இதன் பிற்பாடும் அவர்கள் அதிலே மீண்டு அதை செய்து கொண்டே இருப்பார்கள் என்றால் உலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் நரகவாதிகள். எப்படியான நரகவாதிகள்? ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே என்றும் நிரந்தரமாக அவர்கள் தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அச்சுறுத்தலுக்காக இதனுடைய பாரதூரத்தை புரிந்து மனிதன் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கையான வார்த்தையாக அல்லாஹ் இங்கே நிரந்தர நரகம் என்று சொல்லி காட்டினாலும் கூட அவனுடைய நாட்டம் இல்லை என்றால் தீர்வு அதுதான் என்பதை இங்கே அவன் நமக்கு உணர்த்தி காட்டுவதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் எப்படி தெரியுமா, வட்டிக்கு கொடுப்பது மட்டும்தான் பாவம். ஒருவன் வட்டிக்கு கொடுக்கிறான் என்றால் சமூகம் அவனை பார்த்து சொல்லும், ஈவிரக்கமற்றவன், வட்டிக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான், எப்படியான ஒரு பாதக செயலை செய்கிறான் என்று வட்டிக்கு கொடுப்பவனையே நம் சமுதாயம் ஏசுவதை பார்க்கிறோம். எப்படியானவன் சேர்ந்து நின்று கொண்டு ஏசுவான் தெரியுமா? வட்டிக்கு அவன்கிட்ட போய் வாங்கி கொண்டு வந்து கூட என்ன பாதக செயலை அவன் செய்கிறான், பாவி உருப்படுவானா என்று வட்டிக்கு இவர் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து கொண்டு ஏசுகிறார். அவருடைய பாவத்தில் தனக்கும் சரிசம பங்கு இருக்கிறது என்பதை புரியாமல் அவர் ஏசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வட்டிக்கு கொடுப்பவன், வட்டி வாங்குபவன், அதற்காக கணக்கு எழுதுபவன், அதற்கு சாட்சிக்காக நிற்பவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த பாவத்திலே சரிசமமானவர்கள். அல்லாஹ் வட்டிக்கு கொடுக்கின்ற ஒருவனை நரகத்திலே போட்டு வதைக்கிறான் என்றால் அதே நரகத்தில் அதே வதைப்பு வாங்கியவனையும் அல்லாஹ் வதைப்பான். அப்படியான அதே தண்டனையை கணக்கு எழுதியவரும் அனுபவித்தாக வேண்டும். சமமான அதே தண்டனை சாட்சிக்கு நின்றவருக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனை சாராரையும், வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் அந்த பாவத்திலே சமமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆயுளிலே செய்தது ஒரே ஒரு ஹஜ். அதுதான் இறுதியும் ஆரம்பமான ஹஜ், ஹஜ்ஜத்துல் வதா என்று அதை வரலாற்றேடுகள் நமக்கு அறிமுகம் செய்கின்றன. அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரசங்கம் வரலாற்று பிரசித்தி மிக்க ஒரு பிரசங்கம், இறுதி பேருரை என்று நாமெல்லாம் அதை சொல்கிறோம், கேட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேருரையிலே மிக முக்கியமான பல அம்சங்களை, வடித்தெடுக்கப்பட்ட சில துரும்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேருரையிலே கூடி நின்ற லட்சக்கணக்கான தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டிய அந்த செய்திகளைத்தான் வரலாற்றேடுகள் இறுதி பேருரை என்று சொல்கிறது. அந்த பேருரையில் பலரை சொன்னார்கள். சொல்லி வந்த அல்லாஹ்வுடைய தூதர் சில கருமங்களை கூறி
இந்த மக்கா மாநகரம் எப்படி புனிதமானதோ, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்துவிட்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றான அதுதான் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அரபாவுடைய மைதானம், அந்த அரபா இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளவு புனிதத்துவத்தை பெற்றிருக்கிறதோ, அந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அதுபோன்றோ புனிதமானது என்று சில அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கோடிட்டு காட்டுகிறார்கள். சில பாவச் செயல்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அடையாளப்படுத்தி ஒவ்வொன்றாக அதை என்னிலிருந்து நான் ஆரம்பித்து வைக்கிறேன், அதை என்னிலிருந்து செய்து காட்டுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லி சொல்லி அவ்விடத்திலே அந்த பெருவெளியில் அத்தனை தோழர்களுக்கு மத்தியிலும் உரையாற்றுகிறார்கள். இன்றோடு ஜாகிரிய பண்புகளை என் காலடியிலே போட்டு நான் மிதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த தொடரிலே இந்த வட்டியையும் சொல்கிறார்கள். இந்த வட்டியையும் நான் இன்று என் காலடியிலே போட்டு மிதிக்கிறேன், அதை என்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த சமுதாயத்திலே பெரிய வட்டி மூசா யார் தெரியுமா? மிச்சம் தூரம் போக தேவையில்லை. அந்த பெரும் வட்டி மூசாவாக இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரின் சாச்சா முறையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். சொன்னார்கள், அந்த பெருவழியின் பேருரையிலே எவர்கள் அப்பாசிடத்திலே வட்டி கெடுத்தீர்களோ இன்றோடு அவை அத்தனையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். முதலை மட்டும் கொடுத்து விடுங்கள், வட்டியை ஒடுக்க வேண்டாம். இன்றோடு இதற்கு சாவு மணி அடிக்கிறேன், இன்றோடு அதை புதைகுழியில் தள்ளுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெருவழியிலே வைத்து தன் கால் கீழே போட்டு மிதித்து அதை குழி தோண்டி புதைத்த ஒன்றாகத்தான் நமக்கு இந்த வட்டியை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் அதே தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம் சமுதாயத்திலே உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் போட்டு மிதித்து புதைத்தீர்களா, பாருங்கள் தோண்டி எடுக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரையே வம்புக்களுக்கின்ற அமைப்பில் இவர்களுடைய செயல்பாடு இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவன் ஒன்றை போட்டு புதைக்கிறான், இதை தோண்டக்கூடாது, இது வெளியே இனி வரவே கூடாது என்கிறான். மற்றொருவன் போய் அவன் எதிரேயே அதை தோண்டி எடுத்தால் என்ன நடக்கும்? புதைத்தவன் விடுவானா? மூடியவன் விடுவானா? சண்டைக்கு நிற்க மாட்டான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வட்டியை காலடியிலே போட்டு மிதித்து குழி தோண்டி புதைத்து விட்டு அதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லியும் விட்டு செல்கிறார்கள். இந்த சமுதாயம் என்ன செய்கிறது? அதை தோண்டி எடுக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதரை சண்டை கலைப்பது போன்று இல்லையா? எனவேதான் அல்லாஹ் அதையும் தன் திருமறையிலே தெளிவாக சொன்னார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் இந்த இடத்திலே மனிதர்களே என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழைத்து சொல்லாமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் தூதரின் போதனைகளை ஏற்றுக்கொண்ட அவர் தூதர் என்பதிலே மாற்று கருத்து இல்லாத சமுதாயத்தை பார்த்து அழைத்து அன்பான கட்டளை போடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் மூமினீன், உண்மையிலே நீங்கள் மூமின்கள் என்றால், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றிருந்தால், நீங்கள் தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கும் என்றால் வட்டியை விட்டு விடுங்கள், இதோடு கைகழுவி விடுங்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இங்கே அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ்வோடும் அவன் தூதரோடும் நீங்கள்
போராட தயாராகுங்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் போர் பிரகடனம் செய்த ஒரு குற்றம் இது. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், தன்னை ஒரு பெரும் வல்லரசாக உலக போலீஸ்காரனாக காட்டிக் கொண்டிருக்கின்ற அயோக்கியன் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு எதிராக போர்க்கடனம் செய்துவிட்டால், போர் பிரகடனம் செய்துவிட்டால் அந்த நாடை அதிர்வதை பார்க்கிறோம். அதை உலகமே தன்னுடைய செய்திகள் ஊடாக பரப்பி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஏது செய்து விடுவானோ என்று அஞ்சி நடுங்குவதை பார்க்கிறோம். ஆனால் அமெரிக்கா செய்த போர் பிரகடனம் அல்ல இது. உலகின் எந்த வல்லரசும் செய்த அறைகூவல் அல்ல இது. அல்லாஹ் ஒரு சாராருக்காக போர் பிரகடனம் செய்கிறான். இந்த வல்லரசுகளுக்கெல்லாம் வல்லரசான இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பெரும் சக்தியான அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் ஆதிக்கமுள்ள அந்த வல்லவன் ரப்பு செய்கின்ற போர் பிரகடனம் யாருக்கு எதிராக? வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். நீங்கள் விட்டுவிடவில்லையா? தயாராகுங்கள், அடித்து பார்ப்போம், வாட அடித்து பார்ப்போம் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். சரி, அடித்து பார்ப்போம் என்று சொல்லக்கூடியவன் தான் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொருவனும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான குற்றமாக, ஒரு கடுமையான தண்டனைக்குரிய செயலாக நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த போர் பிரகடனம், அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கை நாம் அச்சமற்றிருக்கின்ற எச்சரிக்கை அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலே எந்த அளவுக்கெல்லாம் ஆட்டம் போட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்து அந்த எச்சரிக்கையின் முடிவுகளை நமக்கு வரலாறுகளாக சொல்லித் தந்து கொண்டிருப்பதை இந்த திருமறை குர்ஆன் இன்று வரை நமக்கு அதை உபதேசித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே அந்த ஃபிரௌன் ஆடிய ஆட்டங்கள், காரூன், அந்த காரூனை போல ஒரு கோடீஸ்வரன் இதுவரை உலகிலே இருக்கிறானா என்ற ஒரு வரலாற்றை பார்க்க முடியவில்லை. இந்த காரூன் இன்று நாம் சொல்கின்ற இந்த பில்கேட்ஸை விட, இன்று நாம் பார்க்கின்ற இந்த புருனை சுல்தான்களை விட பல கோடி மடங்கு மேற்பட்ட சொத்துக்களின் அதிபதிகளாக அவன் இருந்த வரலாற்றை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்படி இருந்தவர்களை எல்லாம், இப்படி இருந்து ஆட்டம் போட்டவர்களை எல்லாம் வல்லவன் அல்லாஹ் அழித்து காட்டிய வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் வட்டியோடு சம்பந்தப்பட்டேனா இன்றோடு அதை நான் விட்டுவிட வேண்டும். அதனுடைய கொடுமையை தெரிந்து கொண்டேனா இன்றோடு நான் தௌபா செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நான் பார்க்கிறேன், புஷ்பைசுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், பக்கத்தால் ஒருவன் மோட்டார் சைக்கிளிலே போய்க் கொண்டிருக்கிறான். ஏன் நானும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க முடியாது? எத்தனை நாளைக்கு இதை மிதித்து மிதித்து செல்வது? ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கிக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கு
ஏதாவது உபாயங்கள் இருக்கின்றனவா தேடி பார்க்கிறேன். அங்கே போனால் இலகு தவணை கொடுப்பனவு முறையில் மோட்டார் சைக்கிள் போடப்பட்ட விளம்பரம் என் கண்ணை பறிக்கிறது. வட்டி மிக குறைந்த வீதம் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகா, இந்த இருக்கிறது லேசான வழி. போய் ஒரு மோட்டார் சைக்கிளை வட்டிக்கு எடுக்கிறேன். மோட்டார் சைக்கிள்ல போனத்தோட விட்டுச்சா, மோட்டார் சைக்கிள்ல போகும்போது மழை வந்தால் போக முடியாது. கொளுத்தும் வெயிலில் கண் எரிகிறது. ஓடி போகின்ற போது காற்றுப்பட்டு முகமெல்லாம் புழுதி அடிக்கிறது. இதே வழிமுறையில் ஏன் ஒரு காரை நான் வாங்க முடியாது? யோசிக்கிறேன் அடுத்த கணம். இப்படி யோசித்து யோசித்து பேராசையின் பெரு விளைவாகத்தான் இந்த வட்டி மனிதனிலே ஆதிக்கம் செலுத்தியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இவற்றுக்கு ஆப்பு வைப்பதற்கு போல் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டினார்கள். உனக்கு மேலிருப்பவனை, உன்னை விட அந்தஸ்தில் உயர்ந்திருப்பவனை நீ அவதானிக்காதே. நீ யாரை பார்க்க வேண்டும்? உன்னை விட இந்த உலகிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உனக்கு மேலுள்ளவனை நீ பார்க்காதே. உன்னுடைய அந்தஸ்தை விட, உன்னுடைய பொருளாதார நிலையை விட கீழுள்ளவனை நீ பார். நீ பைசிக்கல்ல போறாயா, நடந்து போறவனை பார்த்து திருப்தி அடைந்து கொள். நீ நடந்து போறாயா, கால் நடக்க முடியாமல் இரு கமுக்கட்டுக்குள்ளும் கம்பை பூத்திக் கொண்டு நொண்டி நொண்டி வருகிறானே, அவனை பார்த்து திருப்தி அடைந்து கொள். நீ நொண்டி நொண்டி போறாயா, அப்படியாவது போக முடியாமல் 3 ரோத வண்டியில் ஏறிக்கொண்டு எவனாவது தள்ளிவிட மாட்டானா என்று அடுத்தவன் உதவியை நாடி நிற்கிறானே, அவனை பார்த்து திருப்தி அடைந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பார்ப்பதற்கு நாம் எதை நோட்டமிட வேண்டும், எப்படி நாம் யாரை பார்த்து திருப்தி அடைய வேண்டும் என்ற அழகிய வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதிலே நாம் கோட்டை விட்டதால் தான், நம்மை விட மேலுள்ளவனை பார்த்து பார்த்து போனதால் தான் இந்த ஆசை வளர்ந்தது. இருந்தால் ஓடிக்கொண்டு போ. அல்லாஹ் தந்தானா நீ பிளைட்ல போனாலும் பிரச்சனை கிடையாது. உனக்கொண்டு நீ ஒரு ஹெலிய வாங்கி கொண்டாலும் இஸ்லாம் தடுக்காது. ஆனால் உன்னால் முடியாத ஒன்றுக்கு நீ ஆசைப்படாதே. சொல்வார்கள், கொப்புத்தேனுக்கு முடவன் ஆசைப்படலாமா கேட்பார்கள். எனவே உன்னால் முடியாத ஒன்றுக்கு, உன்னால் சாத்தியமாகாத ஒன்றுக்கு நீ ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அதை வளர்த்து போகின்ற நேரத்தில் தான் இந்த சதிக்கு இவன் ஆளாகிறான். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்றைக்கு பாவம் செய்வதற்குரிய அத்தனை வழிகளும் மிக தாராளமாக நம் கண்களை பறித்துக் கொண்டிருக்கின்றன. நாம விலகி போவோம் என்றா கூட இந்த வட்டியை ஆர்வமூட்டக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மத்தியிலும் பரவி கிடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதனால் தான் என்னவோ சொன்னார்கள் ஒரு செய்தியை. மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வட்டியின் தூசாவது ஒருவனிலே படியாமல் அவன் மரணிக்க மாட்டான். அப்படியான ஒரு காலம் இந்த சமுதாயம், இந்த மனித சமுதாயத்துக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்தை எச்சரிக்கை செய்தார்கள். அந்த காலம்தானோ இது என்று நாம் எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு இன்று
வட்டியினுடைய வாசல்கள் தாராளமாக விசாலமாக திறந்து விடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எதுவரைக்கும் இன்று போய்விட்டது தெரியுமா? இந்த வட்டி பல பெயர்களை அறிமுகம் செய்து தனக்கு பல பெயர்களை சூட்டிக் கொண்டு இந்த வட்டி பாடசாலை என்றும் வைத்தியசாலை என்றும் அநாதை இல்லங்கள் என்றும் ஒன்றையுமே விட்டு வைக்காமல் பல ரூபத்திலே உலா வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அண்மை காலமாக சிசுதான என்று ஒரு வட்டி பாடசாலைகளை ஆக்கிரமித்து வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மற்றொரு வட்டி பாடசாலை மட்டத்திலே ஆசான்களை, இந்த சமுதாயத்தை ஒரு அறிவுமிக்க சமுதாயமாக, ஒரு உயர்ந்த சமுதாயமாக, ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக்கக்கூடிய, அதற்குரிய வழிவகைகளை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசான்களையே நாசமாக்கி அவர்களையும் இந்த வலையிலே வீழ வைப்பதற்காக மற்றொரு வட்டி குருசத்த என்ற பெயரிலே பாடசாலைகளை ஆக்கிரமித்தது. நம் பாஷையில் சொல்ல போனால் அதற்கு உண்மையிலே சரியான பெயரைத்தான் வைத்திருக்கிறான். குரு செத்தே போவான், அதோட குரு செத்தே போவான். அந்த குரு செத்த என்று இப்படி இன்னொரு என்ன எத்தனையோ விதமான வழிகளில் முறைகளில் எல்லாம் இந்த வட்டி இந்த சமுதாயத்தை தேடி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சுனாமி அடித்தது. அல்லாஹ் உண்மையிலே அவனை சிந்திக்க வைத்திருக்கிறான். இதனால் அவன் ஒரு பெரும் பாடம் போட்டி இருக்கிறான் என்றுதான் நாம் எல்லாம் யோசித்தோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதன் பிற்பாடான நிகழ்வுகளை பார்த்தால் அங்கும் வட்டி விட்டு வைக்கவில்லை. என்ஜிஓக்கள் என்று வந்தன, ஐஎன்ஜிஓக்கள் வந்தன. உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களுடைய கஷ்டத்தை போக்க வந்திருக்கிறோம், உங்களுடைய டேட்டா கலெக்ஷனை எடுத்தார்கள், சகலதையும் எடுத்தார்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் கடன் தருகிறோம். அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய ஜீவனோபாயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஜீவனோபாய உதவி என்று போர்வையிலே கடன் கொடுத்து அதை ஒரு சிறு கமிஷன் தாங்க. நீங்க வட்டி இல்ல, வட்டி தரவனா ஒரு சின்ன கமிஷன். இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை பெயர்களை மாற்றி மாற்றி வைத்து இந்த வட்டிக்குள் செருகிக் கொண்டிருக்கின்ற காரணங்களை இன்று உந்துதல்களை அல்லது உந்து சக்திகளை தாராளமாகவே கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வட்டி என்பது அது எந்த பெயரை தாங்கி வந்தாலும் சரி, அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அல்லாஹ் ஹராமாக்கிறானா அது ஹராம் தான். அது நீ வேண்டிய பெயரை வைத்துக்கொள். எனவே இந்த ஆடம்பர மோகம்தான் மனிதனை வட்டியிலே வீழ்த்தக்கூடிய மிக முக்கியமான காரணமாகும். இன்னும் சிலர் சொல்வார்கள், வறுமை வாட்டி வதைக்கிறது, யாரும் உதவி செய்வாரில்லை, என்ன செய்வது? என்ன செய்வது? வறுமை வந்தால் வட்டியின் வாசல் திறக்கட்டும், அது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதரா உங்களுக்கு சொன்னார்கள்? இல்ல அல்லாஹ் வேதத்தில் சொன்னாரா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வறுமை வட்டியை ஹலாலாக்கும் என்றிருந்தால் நமக்கல்ல. எந்த நபி இந்த வட்டியை தன் கால் கீழே போட்டு மிதித்தாரோ அந்த நபியுடைய சமுதாயத்துக்கு அது உடனே அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய வறுமையை விட என்ன வறுமை நம்மிடத்தில் இருக்கிறது? வரலாற்றை புரட்டி பாருங்கள், ஹதீஸ் கிரந்தங்களை புரட்டி அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை சரிதைகளை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த வறுமை
அவருடைய தோழர்களில் சிலருக்கு இருந்த வறுமை இன்று இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எங்காவது ஒரு மூலை முடுக்கில் இருக்குமா என்று கேட்டால் கூட ஆச்சரியப்பட்டு அலசி ஆராய்ந்து எண்ணி பார்த்துத்தான் ஆம் என்று பதில் சொல்ல வேண்டிய வறுமை அன்றிருந்த வறுமை. ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்டி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,